வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு இன்னைக்கு மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு. அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஃபார் வந்துருச்சு. அது பார்க்கலாம். இதில பாருங்க ஜென்ரல் வியூ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தாலுக்குலயுமே பர்ட்டிகுலரா நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. அதாவது யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்கு, யாருக்கெல்லாம் முன்னுரிமை இல்ல அப்படிங்கிற மாரிலாம் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் வியூ பார்த்தரலாம். இதில எப்படி உங்களுக்கு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. இதில பாருங்க ஈரோடு மாவட்டம், எந்த வட்டம் அப்படிங்கிறத இங்க நீங்க குறிப்பிடணும். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சில சேஞ்சஸ் இருக்கு. சிலது கேட்டிருக்காங்க இல்ல. ஸோ உங்க டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல எப்படி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் குடுத்துருக்காங்களோ, அத பொறுத்து நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில் பண்ணி அனுப்புங்க. விண்ணப்பதாரரின் பெயர். இந்த இடத்துல உங்களோட பெயர் தமிழ்ல எழுதணும் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து ஆங்கிலத்தில் செகண்டு. அடுத்து தந்தை இல்லன்னா கணவர் பெயர் இந்த இடத்துல எழுதணும். உங்களோட புகைப்படம் இந்த இடத்துல ஒட்டணும். அதாவது 3 மாதங்களுக்குள் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒட்டப்பட வேண்டும். அப்படின்னு குடுத்துருக்காங்க. பார்த்துக்கங்க. ரீசென்ட்டா 3 மாசத்துக்குள்ள எடுத்த அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்க ஒட்டிடுங்க. தென் பாலினம். ஆண், பெண் 3ஆம் பாலினத்தவர். எதுவோ அந்த இடத்துல கரெக்ட்டா டிக் பண்ணணும். உங்களோட பிறந்த தேதி இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். வயது. அதாவது 1/7/2025 அன்று குறைந்தபட்சம் 21 வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும். மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படிங்கிறத பின்னாடி குடுத்துருக்காங்க. அங்க பார்த்துக்கலாம். தென் உங்களோட கல்வி தகுதி 10th கேட்டிருந்தாங்க இல்லையா? அதனால் 10த்தோட அந்த ஜெராக்ஸ் காப்பி இங்கே இணைக்கணும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதியுள்ளீரா? ஆம்னா ஆம் கொடுக்கணும், இல்லைன்னா இல்லை கொடுக்கணும். மேக்ஸிமம் தமிழ் முடித்தவங்களா தான் இருப்பீங்க, அது பார்த்துக்கங்க. அடுத்து இனப்பிரிவு பொருத்தமானவற்றை செய்யவும் தேர்வு செய்யவும், அதாவது டிக் பண்ணணும். எந்த கேஸ்டில் நீங்கள் வரீங்களோ அதுக்கு மேலே டிக் பண்ணிடுங்க. ஜாதி உட்பிரிவுடன் சான்று இணைக்கப்பட வேண்டும். ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக நீங்கள் இணைக்கணும். அந்த உட்பிரிவு இந்த இடத்துல நோட் பண்ணிடுங்க. மதம் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுக்கணும். திருமண நிலை ஆகியிருந்ததுன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுங்க. நீங்கள் வசிக்கக்கூடிய கிராமம் இது கண்டிப்பாக கரெக்டாக பார்த்துக்கங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கிராமத்தில் அந்த போஸ்டிங் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஏன்னா அந்தந்த கிராமத்தில் வசிக்கிறவங்களுக்கு அவங்க அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் இதில் நிறைய இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னால் இதிலே நிறைய தாலுக்கு இருக்குல்ல, அந்த தாலுக்கில் உங்கள் கிராமத்தில் எப்படி போஸ்டிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். அதில் உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இணைக்கணும். இருப்பிட சான்று இணைக்கப்பட வேண்டும். அதான் கொடுத்துருக்காங்க. நிரந்தர முகவரி பெர்மனண்ட் அட்ரஸ் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. தொடர்பு முகவரி கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருந்தால் அதுவும் கொடுத்துருங்க. ரெண்டுமே ஒன்றுனா சேம் அதே அட்ரஸ் ஃபில் பண்ணிடுங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை தமிழ் பயிற்று மொழியில் பயின்றதற்கான இடஒதுக்கீடு கோரீர்களா? பிஎஸ்டிஎம் சில பேர் கோருவீங்க இல்லையா? அப்படி இருந்துச்சு, ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா. இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. அப்புறம் முன்னுரிமை சில முன்னுரிமை இருக்குது. அதாவது கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் முன்னுரிமை. அதாவது ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவ படை வீரர், இதர முன்னுரிமைகள் இருந்துச்சுன்னா ஏதாவது உங்களுக்கு ப்ரியாரிட்டி கேட்குறீங்க அப்படின்னா அது இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க. அது என்ன அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிடுங்க. இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. வாகன ஓட்டுநர் தகுதி இதுவும் கொஞ்சம் முக்கியமாக பார்க்குறாங்க. உங்ககிட்ட ஓட்டுநர் உரிமம் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி இங்கே இணைக்கணும். இருந்துச்சுன்னா ஆம் கொடுக்கணும், இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. மிதிவண்டி இருசக்கர வாகனம் அதான் சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஓட்ட தெரியும் தெரியாது எதுவோ அந்த இடத்துல டிக் பண்ணிக்காங்க. அப்புறம் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவெண் இருப்பின் அவ்விவரம். இந்த பதிவு அட்டை நீங்கள் உங்ககிட்ட எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அந்த ஜெராக்ஸ் காப்பியை இங்கே இணைச்சிடுங்க. தங்கள் மீது குற்ற வழக்கு ஏதும் பதியப்பட்டுள்ளதா அதுக்குரிய டீட்டெயில் இங்கே கொடுத்துருங்க. ஆமாம் இல்லையா அப்படிங்கிறத. உறுதிமொழியில் இதெல்லாம் தெளிவாக இருக்கணும், பார்த்துக்கங்க. இந்த விளம்பரத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்துள்ளேன் அப்படின்னு உறுதிமொழி அளிக்கணும். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய விவரங்கள் தவறாக இருந்துச்சுன்னா எந்த நிலையிலும் என்னோட விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்பதை நன்கு அறிவேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்கணும். இந்த மாதிரி சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காமன் தான். அதுக்கப்புறம் நாள் இடம் விண்ணப்பதாரரோட கையொப்பம் இது முக்கியம்.
இணைப்பு இதில் என்னெல்லாம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லாம் இணைக்க சொல்லியிருக்காங்க, அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு சிலது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு கரெக்டாக அந்த வெப்சைட்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இங்கே இருக்க பாருங்கள், இணைப்பு கல்வி சான்று நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் மற்றும் மாற்று சான்றிதழ் டிசி, 10th சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை டிசியும் கேட்டிருக்காங்க. அடுத்து சாதி சான்று நகல் ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. இருப்பிட சான்று நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. வாக்காளர் அடையாள அட்டை ஜெராக்ஸு, குடும்ப அட்டை ஜெராக்ஸ், முன்னுரிமை கோருபவராயின் அதற்கான சான்று நகல். எந்த இதில் நீங்கள் ப்ரியாரிட்டி கேட்குறீங்களோ அதற்குரிய சான்று ஜெராக்ஸ் கொடுக்கணும். ஓட்டுநர் உரிமம் இருப்பின் அதன் நகல், வேலைவாய்ப்பு பதிவு அட்டை இருப்பின் அதன் நகல், இது எல்லாமே நீங்கள் வந்து இணைக்கணும். இந்த வரிசைப்படியே இந்த ஆவணங்கள்லாம் இணைக்கணும். இந்த ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆர்டர்லேயே ஜெராக்ஸ் காப்பி இணைச்சிடுங்க. ஸோ இணைச்சிட்டு இப்போ நீங்கள் எங்கே வந்து அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு தாலுக்கு போயிடலாம். பவானி, பெருந்துறை, ஒவ்வொரு தாலுக்குமே உங்களுக்கு எதில் சரியாக வருமோ அதில் போய் பார்த்துக்கங்க. நான் இங்கே ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு தாலுக்கே உள்ளே போகிறேன். அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ பதவியோட பெயர் கிராம உதவியாளர், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 9. சரிங்களா? இங்கே வந்து ஈரோடு மாவட்டத்தில் 9 இடம் இருக்குது. ஊதிய விவரம் கொடுத்துருக்காங்க 11,100லேருந்து 35,100 வரைக்கும். இதெல்லாம் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ள கிராமங்களோட விவரம் கொடுத்துருக்காங்க. எந்த கிராமம் அப்படின்னு பார்த்துக்காங்க. இங்கே 9 கிராமத்தோட பேர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கிராமத்தை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. ஏன்னா அதே இடத்துல இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன சுழற்சி விவரம், இதில் வந்து ஒவ்வொரு இதுக்கு முன்னுரிமை யாருக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இங்கே. அதுலேயும் பொதுனா பொதுவானது, ஆண் பெண் இருவருக்கும் உண்டு. பெண் கொடுத்துருந்தாங்கன்னா பெண்ணுக்கு அந்த இடத்துல. இது வந்து ஒவ்வொரு தாலுக்குமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் செக் பண்ணிக்காங்க. அப்புறம் தேர்வு முறை பார்க்கலாம். மிதிவண்டி, இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன், வாசித்தல் மற்றும் எழுதும் திறன், இது வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் லைசன்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஓட்ட தெரியுமான்னு செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களை வாசித்து காட்ட சொல்லலாம், எழுத சொல்லலாம். ஏதாவது கண்டென்ட் கொடுத்து, மேக்ஸிமம் தமிழில் தான் கொடுப்பாங்க, தமிழ் கொடுத்து எழுத சொல்லலாம். நேர்காணல் இன்டர்வியூ இருக்கும், அதில் சில பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்புறம் தகுதிகள், என்ன தகுதி இருக்கணும், அதாவது மெயினாக வந்து வயது பார்த்திங்கன்னா 1/7/2025 படி குறைந்தபட்ச வயது 21 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்ச வயது 37 வயது. மற்றவங்களுக்கு, அதாவது இது யாருக்கெல்லாம் 37 வயது கொடுத்துருக்காங்கன்னா, அட்டவணை வகுப்பினர், அருந்ததியினர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்பட்ட வகுப்பினர், முஸ்லீம், இவங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் 37. ஆனால் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 32. வயது வரம்பு சலுகை கொடுத்துருக்காங்க. நீங்கள் முன்னாள் இராணுவத்தினராக இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சம் பொது பிரிவினருக்கு வயது 50 இருக்கலாம், இதர பிரிவினருக்கு 55 வயது. மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதிகமாகவே இருக்குது. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் ஒரு 10 ஆண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும். தமிழ் கம்பல்சரி. அப்புறம் தேர்ச்சியோ தோல்வியோ, இப்போ நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டை இணைக்கிறீங்கன்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஓகே தான், ஒருவேளை நீங்கள் தோல்வி இருந்தாலும் ஓகே தான். அவங்க 10th பாஸ் ஃபெயில் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்க கிடையாது, எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் 10th முடிச்சிருக்கணும், படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். தமிழில் எழுத மற்றும் படிக்க தெரிந்திருக்க வேண்டும், இது வந்து கம்பல்சரி. இதர தகுதிகள் என்ன, இது முன்னாடியே கேட்டிருந்தாங்க. மிதிவண்டி, இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன், இதெல்லாம் பணி நியமனம் செய்யப்படுவதற்கு அவருடைய ஒழுக்கமும் முன் வரலாறும் அவரை தகுதிப்படுத்துவனாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க மேலே எதுவும் கேஸ் இருக்கக்கூடாதுன்னு இன்டெரக்டாக சொல்கிறாங்க. இருதார மனம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரோடு வட்டம்னா ஈரோடு வட்ட எல்லைக்குள்ளே நிரந்தரமாக வசிப்பவராக இருக்கணும். நிரந்தர முகவருக்கு ஆதாரமாக தான் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சில அட்டையெல்லாம் கேட்டாங்க இல்லையா, முன்னாடியே பார்த்தோம்ல, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. முன்னுரிமை பற்றி சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க, யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுக்காங்க, கீழே வருது எல்லாமே முன்னுரிமையெல்லாம். ஏன்னா சப்போஸ் இந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை இணைச்சிடலாம். இடஒதுக்கீடு
இருந்தாலும் இதிலே கொடுத்துருக்காங்க. திருநங்கை விண்ணப்பதாரர்கள் இருந்தால் அவங்களுக்கும் சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்காங்க. தெரிவு செய்யும் நடைமுறை. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பெறப்படும் பட்டியல் மற்றும் நாளேடுகளில் வெளியிடப்படும் அறிவிக்கை மூலம் நேரடியாகவோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ பெறப்படும் விண்ணப்பங்கள் இன சுழற்சி மற்றும் முன்னுரிமை அடிப்படையில் இறுதி செய்யப்பட்டு மிதிவண்டி, இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன், வாசித்தல், எழுதல், திறனறிதல் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் நியமன இடஒதுக்கீடு விதியை பின்பற்றி தெரிவு செய்யப்படுவர். அப்புறம் தடையின்மை சான்று. ஏதாவது அரசு பணியாக இருந்தால் அது வந்து சமர்ப்பிக்கணும். சில அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்காங்க, இது பார்த்துக்கங்க. என்னென்ன அப்படின்னா, விண்ணப்பம் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு கடைசி நாள் மட்டும் பார்த்தலாம். நீங்கள் வந்து இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா விண்ணப்பங்கள் வந்து 7/7/2025 பெறப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. 5/8/2025, அதாவது ஆகஸ்ட் 5 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இப்போ நீங்கள் ஈரோடு வட்டம் அப்படின்னா ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் 10 மணிலேருந்து 5:45 வரைக்குமே நேரில் போய் சப்மிட் பண்ணாலும் சப்மிட் பண்ணலாம். இல்லைனா பதிவஞ்சல் மூலமாகவும் விண்ணப்பம் செய்யலாம். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது மட்டும் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு எந்த வட்டத்துக்கு கீழே போகிறீங்களோ அந்த வட்டத்தில் எங்கே சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு கடைசியாக போய் பார்த்துக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் தனித்தனியாக அவங்க கடிதம் அனுப்பி வைக்கப்படும்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஈரோடு வட்டம் பார்த்தோம். வேணால் ஃபஸ்ட்டு பவானி தாலுக்கில் எங்கே சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம். அதே மாதிரி சேம் எத்தனை போஸ்ட்டு, எந்தெந்த கிராமம், இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காமன் எல்லாத்துக்குமே. பட் சப்மிட் பண்ண சொல்கிறது மட்டும் எங்கன்னு பார்த்துக்கலாம். இது பாருங்கள், பவானி வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் சப்மிட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கெல்லாம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வருதுன்னு தெரியல. நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் கூட போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.